ஓரை அறிந்தவன் அரசனாவான் என்ற ஜோதிட விதிக்கு ஏற்ப ஒவ்வொரு ஓரையிலும் என்னென்ன காரியங்கள் செய்யலாம், எந்தெந்த காரியங்கள் செய்தால் அனுகூலங்கள் கிடைக்கும், எந்த காரியங்கள்லாம் செய்யக்கூடாதுங்கிறத நான் உங்களுக்கு விரிவா சொல்றேன். முதல்ல சூரிய ஓரை. சூரிய ஓரையில் செய்யக்கூடியவை. இந்த ஓரையில் நாம் அரசு தொடர்பான அதிகாரிகளை சந்திக்கலாம், வழக்கு சம்பந்தமாக பேசலாம், தகப்பனாரின் உதவியை பெற அவரை நாடலாம், உயில் சாசனங்களில் கையெழுத்திடலாம், பத்திரங்கள் பார்க்கலாம், சிவ தரிசனம் செய்யலாம். இந்த ஓரையில் செய்யக்கூடாதவை: சொந்த வீட்டிலோ வாடகை வீட்டிலோ பால் காய்ச்சல் கூடாது, புது வீட்டில் குடியேறக்கூடாது, ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடாது. அடுத்ததாக சந்திர ஓரை. சந்திர ஓரையில் எந்த காரியங்களெல்லாம் செய்யலாம்? புது வியாபாரம் தொடங்கலாம், குறிப்பாக தண்ணீர், பால், அழகு பொருட்கள் இவைகளில் வியாபாரம் விருத்தி அடையும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம், வங்கியில் கணக்கு